everyone, welcome back to the channel Unknown Physicist. So இன்னைக்கு நாம quantum 100 series ஓட third videoல இருக்கோம். So இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோல group velocity and phase velocity அது ரிலேட்டடா சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். So இன்னைக்கு வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா application of group velocity and phase velocity. யாராவது புதுசா இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படினா இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் description boxலயே கொடுக்கிறேன், iCardsலயே கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. So இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் ரெண்டு வீடியோஸில் நம்ம பார்த்தது குரூப் வெலாசிட்டி அண்ட் ஃபேஸ் வெலாசிட்டி. இப்போ பார்க்க போகிறது அதோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ என்ன அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் எழுதிடலாம். ஃபேஸ் வெலாசிட்டி இஸ் கிவன் பை விபி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை கே. அதே மாதிரி குரூப் வெலாசிட்டி விஜி இஸ் கிவன் பை டி ஒமேகா பை டிகே. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஹெச் கிராஸ். அப்போ என்ன ஆகும்? omega h cross by k h cross. ஓகேங்களா? ஸோ h cross omega ஒரு ஃபெமிலியர் டேர்ம் மாதிரி தெரியுதா? இட் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. ஸோ h cross ஒமேகாவை நான் ஈன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி k h cross இஸ் நத்திங், இட் இஸ் யோர் மொமெண்டம். ஸோ இட் இஸ் கிவன் பை p. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷனை e பை p. ஸோ இது எங்கே வரும்ன்றதை கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அண்ட் தென் இப்போ விஜிக்கு அதே மாதிரி நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அகெயின் ஐம் கோயிங் டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை h cross. அப்போ h cross d into omega by h cross, similarly d into k into h cross. So replace பண்ணோம் அப்படின்னா de by dp. So group velocity and phase velocity express பண்ணுறதுக்கு this is also another form. ஓகேங்களா? இப்போ நம்ம இதோட அப்ளிகேஷன்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, அப்ளிகேஷன்ஸ். ஸோ என்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் அ ஃப்ரீ பார்ட்டிக்கல், ஒன் மோர் திங் இஸ் ஃபார் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிக்கல். ஸோ இந்த ஃப்ரீ பார்ட்டிக்கல், ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிக்கல் இதை பற்றி எல்லாமே என்னோட ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ், நான் ஃபர்ஸ்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேபி இன் ஃபியூச்சர் நான் தமிழ் அகைன் எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் ஃப்ரீ பார்ட்டிக்கல். For free particle. So free particle அப்படின்னா it is a non-relativistic particle. நான் அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரீ பார்ட்டிக்கல் அப்படின்னா it is a non-relativistic particle. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ பார்ட்டிக்கல் அப்படின்னா அதோட பொட்டன்ஷியல் will be 0. ஸோ டோட்டல் எனர்ஜி நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எனர்ஜி என்ன ஆயிரும்? E will be equal to K. ஸோ which will be written as P square by 2m அப்படின்னு எழுதலாம். இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இதுக்கு நான் ஃபேஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறேன். ஸோ விபி என்ன? இட் இஸ் கிவன் பை இ பை பி. ஸோ இ என்ன? இட் இஸ் பி ஸ்கொயர் பை 2m டிவைடட் பை பி. ஸோ விச் வில் பி பி பை 2m. ஸோ இதுதான் நம்மளோட விபி. அடுத்து விஜி பாருங்கள். ஸோ விஜி என்ன? இட் இஸ் டிஇ பை டிபி. ஸோ என்ன ஆகும்? வித் ரெஸ்பெக்ட் டு பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இட் வில் பி 2p by 2m வரும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் p by m. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன எழுதலாம்? vg is equal to 2 times, அதாவது group velocity is equal to twice the times of phase velocity. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை ஞாபகம் வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் டேரெக்டாக நம்மளுக்கு கேட்கலாம், எக்ஸ்பிரஸ் ஃப்ரீ group velocity of a free particle in terms of phase velocity கேட்டாங்கன்னா vg will be equal to twice the times of vp. ஸோ இது ஒரு அப்ளிகேஷன். இன்னொரு அப்ளிகேஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, செகண்ட் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நான் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிக்கல் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இட் இஸ் ஃபார் அ ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிக்கல். ஸோ செகண்டாக பார்க்க போகிறது இட்ஸ் ஃபார் அ ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிக்கல். ஓகேங்களா? ஸோ ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிக்கலில் எனர்ஜி இஸ் கிவன் பை அண்டர் ரூட் p ஸ்கொயர் c ஸ்கொயர் ப்ளஸ் m நாட் ஸ்கொயர் c பவர் 4. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபேஸ் வெலாசிட்டி அண்ட் குரூப் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபேஸ் வெலாசிட்டி என்ன வரும்? இட் இஸ் e டிவைடட் பை p. நம்மளோட e என்ன? அண்டர் ரூட் p ஸ்கொயர் c ஸ்கொயர் ப்ளஸ் m நாட் ஸ்கொயர் c பவர் 4 டிவைடட் பை p. ஸோ இப்போ p ஓகே, நான் ரிலேஷன் இதே மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்து விஜி. ஸோ விஜி என்ன? இட் இஸ் டிஇ பை டிபி. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி எழுதலாம்? நம்ம 1 by 2 into under root p square c square plus m naught square c power 4 into again இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த செகண்ட் டேர்மில் p டிபெண்டன்ஸ் இல்லை, அதனால் இது 0 ஆயிரும். ஸோ ஓகே,
ஃபர்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், p ஸ்கொயர் c ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இட் வில் பி 2p into c ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் நம்ம ஒரு ரிலேஷன் எழுதலாம், vp into vgன்னு ரிலேஷன் எழுதுகிறேன். ஸோ vp into vg பண்ணிங்கன்னா என்ன ஆகும், vp என்ன அண்டர் ரூட் p ஸ்கொயர் c ஸ்கொயர் ப்ளஸ் m0 ஸ்கொயர் c பவர் 4 டிவைடட் பை p into vg என்ன, இட் இஸ் இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன இருக்கும் நம்மளுக்கு மிச்சம், pc ஸ்கொயர் டிவைடட் பை அண்டர் ரூட் p ஸ்கொயர் c ஸ்கொயர் ப்ளஸ் m0 ஸ்கொயர் c பவர் 4. அகெயின் இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ vp into vg is equal to c ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வருதா, நான் என்னோடய குரூப் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோலையும் டிஸ்பர்ஷன் ரிலேஷன் ஞாபகம் இருக்குங்களா, அதுக்கும் vp into vg என்ன வந்து c ஸ்கொயர் இருந்தது. இங்கே ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகளுக்கும் இட் இஸ் vg into vp is equal to c ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் குரூப் வெலாசிட்டி அண்ட் ஃபேஸ் வெலாசிட்டி. ஸோ இப்போ இதில் சில ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ நான் சால்வ் பண்ணுற எல்லா ப்ராப்ளம்ஸுமே ப்ரீவியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டிருக்க ப்ராப்ளம்ஸை மோஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், the energy of a free relativistic particle is E is equal to under p square c square plus m square c power 4. Find Vg by Vp. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா Vg by Vp என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், Vp என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ Vp is equal to E divided by P. ஸோ which will be under root p square c square plus m square c power 4 divided by P. அடுத்து Vg என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம். Vg it is dE by dP. ஓகேங்களா? ஸோ which will be 1 by 2 into under root p square c square plus m square c power 4 into 2p c square. ஸோ இதில் 2 கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Vg by Vp கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆகும், Vg பார்த்தீங்க அப்படின்னா pc ஸ்கொயர் டிவைடட் பை under root p square c square plus m square c power 4 whole divided வரும். நான் அது இங்கே வந்து மேலே நியூமரேட்டரில் கொண்டு வந்து எழுதுகிறேன். ஸோ இட் வில் பி into p by under root p square c square plus m square c power 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரிலேஷன் பாருங்கள், Vg by Vp will be equal to p square c square divided by p square c square plus m square c power 4. இப்படி வருங்களா? ஸோ இப்போ நான் இதை எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், ரீஅரேஞ்ச் பண்ணி Vg by Vp will be equal to p square c square divided by இந்த ரிலேஷன் என்ன, ஆக்சுவலி இட் இஸ் E equal to under root p square c square. பட் இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு E ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ நான் இதை ரீப்ளேஸ் பண்ணி E ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஷின். இந்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் நோட். ஸோ இதோட லாஸ்ட் ப்ராப்ளம்லேயே இந்த இதை யூஸ் பண்ணியிருந்தேன், பட் ஸ்டில் நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்மால் ஆசிலேஷன்ஸ் அதாவது உங்கள் தீட்டா வில் பி ஸ்மால். ஸோ இது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அதே கான்செப்டை நம்ம இங்கே ஆங்கிள் அப்ராக்சிமேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் காஸ் தீட்டாவோட எக்ஸ்பான்ஷன் என்ன, காஸ் தீட்டா இஸ் 1 மைனஸ் தீட்டா ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் தீட்டா பவர் 4 by 4 ஃபேக்டோரியல் மைனஸ் தீட்டா பவர் 6 by 6 ஃபேக்டோரியல் ஸோ ஆன். அதே மாதிரி சைன் தீட்டாவோட எக்ஸ்பான்ஷன் இட் இஸ் தீட்டா மைனஸ் தீட்டா கியூப் by 3 factorial plus theta power 5 by 5 factorial and so on. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காஸ் தீட்டா யூ கேன் அப்ராக்சிமேட்லி ரைட் இட் ஆஸ் 1 மைனஸ் தீட்டா ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். அதே மாதிரி 2 எழுதினா போதும். அதே மாதிரி சைன் தீட்டா வந்து ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷனில் கேன் பி ரிட்டன் அஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இது நம்ம ப்ராப்ளம்ஸில் லார்ஜர் வேவ் லென்த் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற கேஸில்
இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நம்ம. ஏன் லார்ஜர் வேவ்லென்த் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் ஸ்மால் ஆங்கிள் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி your k will be equal to 2 by lambdaங்களா. ஸோ லார்ஜர் வேவ்லென்த் சொல்கிறப்போ உங்களோட வேவ்லென்த் லார்ஜாக இருக்கும். ஸோ வேவ்லென்த் இஸ் இன் டினாமினேட்டர். அப்போ உங்களோட k வேல்யூ என்ன ஆகும், இட் வில் பி ஸ்மால். ஸோ அதனால தான் ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஸோ கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the dispersion relation of phonons in 1D monatomic Bravais lattice is given by omega is equal to under root 2c by m into 1 minus cos ka. The velocity of phonons at larger wavelength கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒமேகா என்னன்னு எடுத்து எழுதிடலாம். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் 2c by m into 1 minus cos ka. ஸோ இப்போ தான் சொன்னால் ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷனில் காஸ் தீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி எழுதுறப்ப 1 minus theta square by 2ன்னு எழுதுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காஸ் கேஏன்னு இருக்குது. அப்போ அப்ராக்சிமேஷன் என்ன ஆகும், 1 minus k square a square by 2ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம ஒமேகாவில் அதை மாற்றி எழுதிடலாம். அப்போ நம்ம ஒமேகா என்ன ஆகும், அண்டர் ரூட் 2c by m into 1 minus 1 bracket 1 minus k square a square by 2ன்னு வரும். ஸோ 1 cancel ஆயிரும். And then இந்த minus of minus இது plus ஆயிரும். ஸோ omega will be equal to under root 2c by m into k square a square by 2ன்னு வரும். again 2 cancel ஆயிரும். ஸோ omega will be equal to under root c by m into ka. ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, velocity of phonons. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், velocity of phonons அப்படின்னா nothing, it is group velocity. அதாவது உங்கள் பார்ட்டிக்கல் velocity கேட்குறாங்க. velocity of phononna it is nothing but group velocity. நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. group velocity. ஸோ group velocityன்ற ஃபார்முலா என்ன, vg is equal to d omega by dk. ஓகேங்களா. இப்போ நம்ம vg என்ன ஆகும், with respect to k differentiate பண்ணோம் அப்படின்னா k will become 1. so under root c by m into a. நான் again நம்ம vg என்ன தனி எடுத்துக்கிறேன், vg will be equal to under root c by m into a. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, a free particle with initial kinetic energy E and de Broglie wavelength enters a region in which it has a potential energy V. What is the particle's new de Broglie wavelength கேட்குறாங்க. ஸோ இது இந்த டாபிக் ரிலேட்டட் இல்லாத மாதிரி இருக்கலாம், பட் ஸ்டில் இட்ஸ் a very interesting கொஷின் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னதெல்லாம் wavelength of a free particle. ஸோ ஒரு ஃப்ரீ பார்ட்டிக்கிளோட வேவ்லென்த் என்னன்றது எழுதிடலாம். என்ன, இட் இஸ் h by under root 2me. ஸோ இப்போ அந்த பார்ட்டிக்கிள் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட என்டர் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு நியூ ரீஜன் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ நியூ வேவ்லென்த் அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இது என்ன ஃபார்மில் வரும், h by under root 2m into e minus v. ஓகேங்களா. இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ h by under root 2me, நான் இதுலேருந்து செப்பரேட்டாக எடுத்து எழுதுகிறேன், இன்ட்டு 1 by under root 1 minus v by e. அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் பிரித்து எழுதுகிறேன். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும், h by under root 2meன்றதை நம்ம lambda of the free particle. ஸோ அதை நான் லாம்டானே வச்சுக்கிறேன். இன்ட்டு 1 by 1 minus v by e the whole power 1 by 2. இப்போ இது நியூமரேட்டருக்கு போச்சுன்னா என்ன ஆகும், it will be lambda into 1 minus v by e into whole power minus 1 by 2. ஸோ ஃபைனலி உங்களோட நியூ வேவ்லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா lambda into 1 minus v by e whole power minus 1 by 2. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் 2 வீடியோ சொன்னேன்னு பார்த்தீங்களா, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதனால தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம போகலாம். ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பாருங்கள்.
the dispersion relation of a phonon in solid is given by omega is equal to omega naught square into 3 minus cos kxa minus cos kya minus cos kza. Find the velocity of phonon at larger wavelength limit. So larger wavelength னு கொடுத்துட்டாங்க கொஷனில். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அகைன் அதை இங்கே எழுதுகிறேன். cos தீட்டான்றதுனா அப்ராக்சிமேட் பண்ணுறப்ப இட் வில் பி 1 மைனஸ் தீட்டா ஸ்கொயர் பை 2. ஸோ இங்கே நான் எல்லாத்தையுமே தனியாக எழுதுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா cos kxaன்னு இருக்குது. ஸோ விச் வில் பி 1 மைனஸ் kx ஸ்கொயர் a ஸ்கொயர் பை 2. அடுத்து cos kya, so which will be 1 minus ky square a square by 2. அடுத்து பார்த்தீங்கன்னா cos kza, so which will be 1 minus kz square a square by 2. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஒமேகாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஒமேகா will be equal to omega naught square into 3 minus cos kxa பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ it will be 1 minus kx square a square by 2 minus 1 minus ky square a square by 2 minus 1 minus kz square a square by 2. ஸோ 1 எல்லாம் நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். ky kz kz இதை தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், omega will be equal to omega naught square into 3 minus, ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1 மைனஸ் 1 இருக்குது. ஸோ எல்லாமே வந்து மைனஸ் 3ன்னு வரும். ஸோ இட்ஸ் வில் பி 3 மைனஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ இதெல்லாம் பிரித்து எழுதுகிறேன். அப்போ கேஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கேஒய் ஸ்கொயர் ப்ளஸ் கேசெட் ஸ்கொயர் இன்ட்டு a square by 2. இட்ஸ் a பேசிக், நான் ஜஸ்ட் டேர்ம்ஸை பிரித்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் இந்த kx ஸ்கொயர் ப்ளஸ் ky ஸ்கொயர் ப்ளஸ் kz ஸ்கொயரை நான் ரீப்ளேஸ் பண்ணலாம். என்னென்னு பண்ணலாம், k ஸ்கொயர்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ என் என்னோட டிஸ்பர்ஷன் ரிலேஷன் ஒமேகா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இட் வில் பி ஒமேகா நாட் ஸ்கொயர் இன்ட்டு 3 minus 3 it will become 0. அப்போ k ஸ்கொயர் a ஸ்கொயர் பை 2. ஸோ இதுதான் நம்மளோட டிஸ்பர்ஷன் ரிலேஷன். இப்போ நம்ம வந்து velocity of phonon. So velocity of phonon is nothing but group velocity. அப்போ group velocity formula என்ன, vg equal to d omega by dk. அப்போ 2 into omega naught square, ஒரே செகண்ட். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் ஒமேகா ஸ்கொயர், சாரி இது வந்து ஒமேகா ஸ்கொயர். நான் ஃபர்ஸ்ட் ஒமேகா என்னன்றது இங்கே எடுத்து எழுதிடுறேன். இப்போ நம்ம ஒமேகா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஒமேகா நாட் கே ஏ பை ரூட் 2ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒமேகா ஸ்கொயர்னே கொண்டு வந்துட்டேன். இட் இஸ் ஒமேகா. அப்போ என்ன ஆகும், வித் ரெஸ்பெக்ட் டு கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப ஒமேகா நாட் ஏ பை ரூட் 2. ஸோ ஃபைனலாக நம்மளோட வெலாசிட்டி ஆஃப் ஃபோனான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா நாட் ஏ பை ரூட் 2. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் எ ஈஸி ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் கொடுத்த மாதிரியே நான் அகெயின் ஒரு குட்டி ப்ராப்ளம் தரேன், ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா த டிஸ்பர்ஷன் ரிலேஷன், நான் கொஷின் இங்கே எழுதுகிறேன். ஸோ த டிஸ்பர்ஷன் ரிலேஷன் omega is equal to bracket v square k square plus omega naught square whole power 1 by 2, where v and omega naught are constant. இதில் வந்து v omega naught constant. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா find the ratio of phase and group velocity. phase and group velocityயோட ரேஷியோ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். vp by vg என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்ட் வீடியோ மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, பர்சனலும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஆன்சர்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் we are going to start a new topic. என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ போக போக கொஞ்சம் டஃப் ஆகும், பட் ஸ்டில் நான் எவ்வளோ ஈஸியாக கன்வே பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக கன்வே பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டில் தென் கீப் ப்ராக்டிஸிங். பை பை எவ்ரி ஒன். ஹாவ் அ நைஸ் டே.